சேலம் எல்லை சேலம், சேலம் எல்லை சேலம். மாயாவரத்தில் 3 பேருக்கு சொல்லியாச்சுதா? ஒரு ஊருக்கு 3 பேர் தானே? கோவில் சம்பந்தமாக கேள்வி கேட்க வந்தது யார்? என்னடா கோயில் கட்டியாச்சா இல்லையா? ஊர் கூடியாச்சா கூடலையா? கால் வந்துட்டு வா. கோவில் நிர்வாக சம்பந்தமான விஷயத்தில் 3 பேர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். சாமி அருளெடுத்து வரக்கூடிய விஷயத்தில் போட்டி, ஒரே சாமியை 2 பேர் ஆடிக்கிட்டு போட்டி போடுகிறாங்க. நடக்கா? ஒரு சாமி ஆட்டிய அருளில் 2 பேருக்கு அந்த சாமி வருதுங்கிற பேச்சு இருக்கு. உங்களுடைய ரெக்கார்ட்ஸெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய லட்சக்கணக்கான பணங்கள் அதில் மோசடி செய்யப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கு. இதை பேசுனா விவகாரத்துக்கு வரமாட்டான். உனக்கு தேவையில்லைன்னா கம்ப்ளைண்ட் கூட நான் அங்கே வந்து பார்த்துக்கிடுறேங்க. கால் வந்துட்டு வரலாம். இப்போ இதை நிர்ணயம் செய்ய முடியாத நிலையில் உன் பக்கத்தில் குற்றம் வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் நீ அந்த குற்றத்தை செய்யவில்லை. உன்னை காப்பாற்றிடுவேன். நீ குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க யாரெல்லாம் துணைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களை வர வைத்து இந்த விவகாரத்தை முடிச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? சாமி வேணுமா கல்யாணம் வேணுமா? சாமி வேண்டாமா? அப்போ ஓ விவரமாக வரையா? அப்போ தை மாதம் கல்யாணம் முடிச்சுக்கா. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருடா. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. அதே சேலம் எல்லை நீதிமன்ற வழக்குடையவன் யார்? உன்னுடைய மனைவி சம்பந்தமாக உனக்கு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவாக இருக்கு. அதிலிருந்து மீட்டி அவளுக்கு உனக்கும் எந்த பங்கமும் இல்லைங்கிறத முடிச்சு தந்தா போதுமா? பணம் நிறைய கேட்குறாளா? கையில் எவ்வளோ வச்சுருக்க? மாட்டிக்கிட்டியடா. கால் வந்துட்டு வா. கண்ணை முடிக்கா பார்க்குறேன். இந்தா அவன் மனம் மாறி போயிடுவான். வெற்றி உண்டு. நீதிமன்றத்தில் உன் பக்கம் சார்பாக நடக்கும். வந்தாச்சு. அதே சேலம் எல்லை குடும்பம் ஒற்றுமை குறைவால் மனமாடி வந்த வேதனைக்குரிய மகன் யாருப்பா? என்னடா குடும்பம்? நான் என்ன கேட்டேன், அவன் என்ன கேட்க வந்திருக்கான் பாரு. அப்போ எந்த குடும்பம் ஒற்று குறைவாக இருக்குது? குடும்பத்தில் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசி மனவேதனை அடைந்து வந்த மகன் யார்? துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் பொல்லாதே. தேவதாஸ் படத்தில் உள்ள பாட்டு இது. அப்படி தானே? கண்டசாலா பாடியது. நீங்கள் கேட்டிருப்பீங்களா? என்னப்பா தடை? வா, கல்யாணம் முடிச்சிட்டானா? பார்த்துட்டீங்களா? நான் சொன்னது தானே உண்மை. கண்ண முடுறா தம்பி. அருமையான ஒரு அம்மன் தேவதை உன் சரீரத்துக்குள்ளே இருக்கு. சரிண்ணா? அந்த உணர்வுகள் வரும்பொழுதெல்லாம் பாம்பு படம் எடுக்கிறத மாதிரி பளிச்சுன்னு வருது. ஆனால் வெளிச்சம் தெரியுது, விருத்தி கிடைக்கல.
இந்த சாமி இருக்கா அல்லது கட்டிட்டாங்களா, ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கோளாறு உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உன் மகனை பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மைண்டு டிப்ரெஷன் ஆகிடுது. அதனால் மனைவிக்கும் அவனுக்கும் போராட்டம் நடந்ததுனால் டிப்ரெஷன் ஆகிச்சா, டிப்ரெஷன் இருந்ததுனால் போராட்டம் வந்துச்சா, உனக்கு தீர்மானிக்க முடியலை. மனைவியை பற்றி தீராத ஆராய்ச்சி, தேவையில்லாத குழப்பம். இந்த போராட்டத்தினால் அவள் புலப்பமடைந்து சென்றாள். அதை தாங்க முடியாத துயர வேதனையில் தனக்குள்ளே குழம்பி இவன் இப்போ மனதால் பாதிக்கப்பட்டான். ஆனால் உன் கருத்துப்படி யாரோ செய்வனை வைத்திருக்கிறார்கள், மாந்திரிகம் செய்திருக்கிறார்கள் என்பது உன்னுடைய கருத்து. நடந்தது உண்மைதான், அது கிரகங்கள் படி நடந்துருச்சு. இவனை காப்பாற்றி வெளியெடுத்து தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. மணி அனுப்பிச்சு 3 முறை என்னைய பார்க்க வரணும், குணமாக்கி தந்துடுறேன், தெளிவு பண்ணி தரேன். ஆனால் போனவள் வருவாளுங்கிறதுக்கு மட்டும் உத்தரவாதம் நான் சொல்ல மாட்டேன். அவனை குணமாக்கின பிறகு அடுத்து அந்த வாழ்க்கையை பற்றி பேசுவோம். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சுட்டாங்க, வரலாம். வாடா தம்பி வா. பேர் என்னடா? வெற்றி உண்டு, நல்லா இருக்கு. இந்தாப்பா நிறைய காசு பணம் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பா. ஓகே, அவ்வளோதானுமா? சேலம் எல்லையிலிருந்து வேறொரு இடத்துல எனக்கு கொஞ்சம் சொத்து இருக்குது, இடம் இருக்குது. அது சொந்தமான ஒரு மனக்குழப்பம் யாருக்கு இருக்குது? எங்கடா இருக்கு உனக்கு? சேலத்துலேருந்து வேற எங்கே இருக்கு? இவன் புரிஞ்சு வரானா புரியாமல் வரானையா? கால் வந்துட்டோம். ஆசையில் நீ வாட்டை வந்து விழுந்துட்டா நான் உனக்கு உண்மையை சொல்ல வேண்டாமா? இன்னொருத்தன் விஷயத்த உனக்கு சொன்னால் நீ ஏற்றுக்கிடுவியா? ஏற்றுக்கிடுவியா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நீ தள்ளி விடுத லேசா அல்ல? என்ன வேணும் மகளே? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நம்ம எல்லைக்குரிய உரிமையான ஒரு சொத்து சம்பந்தமான விஷயத்தில் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ணன் தரலனா நீ என்ன செஞ்சிருவ? ஒன்றுமே இல்லை, உங்கள் அண்ணனை மனத்தை மாற்றி வச்சிருக்கு, மயக்கி இருக்கான். அவன் மதிமயக்கத்தை திருப்பி உண்மையாக நடக்க வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. கண்ணை மூடு பார்ப்போம். காளியம்மா வரா, யாருன்னு பார்ப்போம். தாயத்து தகடு கட்டியிருக்கான் அவங்க அண்ணன். ஆமாம், நீங்கள் எதுவும் பிரச்சனையை உருவாக்கிடுவீங்கிற பயத்தில் ஒரு பொம்பளைக்கு பின்னால் நிற்கான். அவனை சரி பண்ணி சொத்தை தர வைக்க கோர்ட்டுக்கு போகாமல் உங்களை மீட்டி தரேன். நல்லா பின்னால் பேசலாம். என்ன நாளைக்கு காலில் பேசு. சேலம் எல்லை ஐயா, எனக்கு பெண்ணும் தருவீங்களா கல்யாணம் முடிக்க? பெண்ணும் தருவீங்களா ஐயா கல்யாணம் முடிக்க? என் உருவத்தை பார்த்து தருவீங்களா? தரமாட்டீங்க. நான் பைத்தியாரப்பேன். என்ன நானும் மருந்தம் தானே? எனக்கு ஒரு கல்யாணம் முடித்து வைக்கணும் கர்ப்பத்தாயின்னு ஒருத்தன் கேட்கான். யார் யாது? நீ தானாயா? கால் வந்துட்டுவாயா? இவ்வளோ பெரிய கதையை உள்ளே வச்சுக்கிட்டு விருட்டுன்னு வாரானே. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. இடையில ஒரு பொண்ணு கல்யாணம் முடியுங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி முடிச்சுட்டு கடைசியில் கை செலவோடு என்னை விட்டு போயிடுது. அடுத்து வேற ஒரு வாழ்க்கையை அமைக்கலான்னு தரகீழ நின்று பார்க்க
நடக்கவே இல்லை. ஒரு வழி உங்களை பார்த்து கிடைக்குமான்னு கேட்க வந்தோம்னு வரேன். சரானடா, கால் வந்துட்டு வா. உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அதிசய திருமணமாக நடக்கும். அப்படி அதிசய திருமணம்னா என்ன அப்படின்னு விதவிதமான கேள்வி கேட்டுறக்கூடாது. ஏன்னா உலகம் இன்னைக்கு மாறி போய்கிட்டு இருக்கு. யார் யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விதத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி எதுவும் ஒரு அதிசயம் நடந்துருமோ அப்படின்னு நீங்கள் நினைத்திடக்கூடாது. கல்யாணம் நடந்து கணவனை பிரிந்து வேதனையுடன் இருக்கின்ற ஒரு அவலை பெண்மணி இவனுக்கு மனைவி ஆவாள். அவ மூலமாக இவன் இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமும் புண்ணியமும் பெற்று பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணி ஆனந்தமாக வாழ்வான். ஒரு உண்மையான நண்பன் மூலமாக அது நடக்கும். 9 மாதங்கள் கால அவகாசம். கால் ஒட்டுவான். வாப்பா, அடிக்கடி ஒரு கடைக்கு போறிய, எதுக்குடா போற? அப்படியா? அங்கே யாருடா இருக்கா? சரி, அங்கே போகிற இடத்துல தான் அந்த பொம்பளையை சந்திப்படா. நல்லா இருந்துக்கா, ஜெயிச்சுக்கா, ஓகே. இந்த சந்தோஷத்தில் எல்லாரும் டீ குடிப்போம், போண்டா சாப்பிடுவோம், பயிர் சாப்பிடுவோம். ரூபா அங்கே கொடுத்துடணும் கடையில், சும்மா கிடையாது.